ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவில் வந்து நம்பர் 1 to நம்பர் 3 வரையும் கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இல்லை நம்பர் 1ல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் மட்டும்தான் வந்திருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி பாஸ்ட் 2 to 3 டேஸாக வீடியோ போடலை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோட சன் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் வந்து இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோமா, அதுக்கு 3 டேஸ் பிஃபோரும் வீடியோ போடலை. ஏன்னா கொஞ்சம் இந்த சீசனல் வைரல் ஃபீவர் அப்படின்றதுனால, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து விட்டு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து போட முடியல. குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கிற சூழ்நிலைனால தான் போட முடியல. ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு எப்போவுமே என்கொயரிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் அவங்க கொடுத்துருந்த ஆர்டர்ஸ்க்கோ இல்லை நியூ ஆர்டர்ஸோ எப்போவுமே வந்து அதுக்கு மட்டும் ரிப்ளேஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் டிலே ஆனால் கூட ரிப்ளை எப்போவுமே வந்துடும். ஸோ வந்து இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சீசனுக்குள்ள வைரல் ஃபீவர் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு பேபிஸ்க்கெலாம். ஸோ இப்போ வந்து ஸ்கூலுக்குலாம் ஓரளவுக்கு ஒரு சின்ன குழந்தைங்களுக்குள்ள ஸ்கூல் எல்கேஜி ஓகேஜி இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்குலாம் வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ இருந்தாலுமே குழந்தைங்க வந்து வெளியில் போய் விளையாடுறது, இதனால் வந்து கொஞ்சம் குழந்தைங்கள டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் நார்மலாகவே ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஏதோ ஃபீவர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளோட சூழ்நிலையில் பார்க்குறோம், இப்போ நம்ம ஃபேமிலி பர்சன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நான் வீடியோஸில் சொல்லிவிடுவேன். ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்குற நிறைய பேருக்கு குழந்தைங்க இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ அதனால தான் ப்ளஸ் வந்து என்னோடய குழந்தைக்கு சீசனல் வைரல் ஃபீவராக அது இல்லாமல் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ஸ்டொமக்கில் கேஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ அது கூட என்ன ரீசன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த கோல்டு இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறாங்கல்ல, இந்த சீசன் கொஞ்சம் வெயில் அப்படிங்கிறதுனால விளையாண்டுட்டு வந்து கொஞ்சம் அந்த வேர்வெல்லாம் படும்போது கோல்டு வருது பாருங்களேன். அந்த மாதிரி கோல்டு அப்படிங்கும் போது நல்ல நோஸ் கிட்ட ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மவுத் ஓப்பன் பண்ணி தூங்குங்கள்ல குழந்தைங்க. வாய் ஓப்பன் பண்ணி தூங்கும் போது வாய் வழியாக அந்த ஏர் வந்து தூங்குகிற டைமில் போகிறது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால குழந்தை வந்து சாப்பிட முடியல. சாப்பிடும் போது ஸ்டொமக் பெயின் இருக்குங்கிறான், வாமிட் வர மாதிரி இருக்குங்கிறான். ஸோ அதுவும் சேர்ந்து இந்த வைரல் ஃபீவரோட இந்த கேஸ் ப்ராப்ளமுமே இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே வந்து எனக்கு பேபி இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்றதுலாம் தெரியல. ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொன்ன வேகத்தில் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நம்ம பதறிட்டு தான் போகிறோம். பட் வந்து இவ்வளோ ஒரு கேஸ்னால இப்படிலாம் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம குழந்தை நம்மளே ஃபேஸ் பண்ணும்போது தான் குழந்தைங்களுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னா நம்ம நோட் பண்ணி பார்ப்போம்ல குழந்தைக்கு பண்ணதான சேம் அதே மாதிரி தான். ஒரு வாய் 2 வாய் சாப்பாடு குழந்தை வாங்கும் போதே எனக்கு வயிறு வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறதும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமட்டுறதும், அது மாதிரி வந்து இந்த கேஸ் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே வந்து மவுத் வழியாக வரும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுறான். ஸோ 2 வாய் 3 வாய் ஒரு நட அந்த கேஸ் வந்து வெளியில் வருது. ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது நம்மளோட குழந்தைங்களுக்கு. இப்போது இருக்கிற கண்டிஷன்ஸில் நிறைய ஒவ்வொரு பிரச்சனை நிறைய இருக்குது. அதனால் இந்த ஜென்ரேஷனை பொறுத்தவரையும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைய வளர்க்கணும். ப்ளஸ் வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வச்சுருக்கோங்க எல்லாருமே நம்ம குழந்தைய வந்து எப்போவுமே ஒரு கண் வச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுங்க விளையாண்டாலும் சரி, ஸ்கூல் அனுப்பும் போது கூட குழந்தைங்களுக்கு வந்து அதுங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் வந்து கன்வே பண்ணி இப்படி கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள நல்லபடியாக இன்னும் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் போகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க, நிறைய இருக்கும். இப்போ வந்து நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணணும். அதனால் எல்லாருமே அதுக்கு நம்ம குழந்தைய கரெக்டாக டேக் கேர் பண்ணி, குழந்தைங்க விளையாண்டாலும் சரி, குழந்தைங்க சாப்பிட்டாலும் சரி, என்ன பண்ணினாலும் நம்மளோட கண்காணிப்பில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக வந்து குழந்தைங்க மிங்கிள் ஆகாமல் விளையாடாமலாம் நம்ம விடக்கூடாது. அதுவும் பண்ணணும், அதுவும் ஒரு பார்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நிறைய சொல்லலாம், இதெல்லாம் பற்றி நிறைய சொல்லணும் அப்படின்னா நம்ம பார்க்குறதோ, நம்ம குழந்தைக்கு நம்ம ரிலேட்டிவ் குழந்தைக்கு பார்க்குறதோ, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு பார்க்குறதோ நிறைய இருக்குது. அது வந்து குழந்தைங்க ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம கன்வே பண்ணுனா 4 பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் இதுக்கும் இப்போ நம்ம சாரி பற்றிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. ஏதோ விளாகில் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற
ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஃபேமிலி அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையே இப்போ இல்லை, அதை பற்றி நான் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து விளையாட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க கூடாதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்னாச்சு சிஸ்டர், அந்த குழந்தை நார்மலாக இருக்கிற டைமில் அவன் ஃபேஸ் பண்ண இஷ்யூலாம் சொல்லியிருந்தேன். எகெயின் அந்த குழந்தை இல்லாமவும் போயிட்டான். ஸோ அதுவுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேர் அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இவ்வளோ பேர் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து குழந்தைங்க வச்சுருக்கவங்க நிறைய பார்க்குறாங்க அப்படின்றத நான் அந்த டைமில் தான் உணர்ந்தேன். அதுக்காக தான் குழந்தைய பற்றின எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் நான் கன்வே பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1 செக்ஷனில் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் போட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக ஒவ்வொன்றுத்துலேயுமே சொல்கிறேன். ஏன்னா நான் ரிப்பீட்டடாக சொல்லும் போது இவங்க பேசுகிறதுக்கும் நம்ம சாரிக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும். நான் ஒவ்வொரு டைமும் இந்த குழந்தைங்களை பற்றி சின்ன சின்ன விஷயம் இனி எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நான் பார்த்தது என்னை சுற்றி உள்ள குழந்தைங்களுக்கு நான் பார்த்தது அதை மட்டும்தான் கன்வே பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏதோ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஈவன் என்னோட குழந்தை இப்போ ஸ்டொமக் பெயின் வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது கூட சாப்பாட்டுக்காக அப்படி சொல்கிறான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வேணான்னு சொல்கிறதுக்காக சொல்லுவோங்களே. ஸோ அந்த மாதிரி தான் நானுமே நினச்சிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது இல்லை நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, குழந்தைக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் ஆமாம்ல குழந்தை வந்து சாப்பிட்டோன்னே ஒரு 2 வாய் வாங்க கேஸ் வெளியில் வரும் மவுத் வழியாக. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில டைம் குழந்தைக்கு வந்து வயிறு உப்பமாக அப்படியே ஒரு 2 வாய் சாப்பாடு கொடுத்ததுமே வயிறு லைட்டாக ப்ளோட் ஆனால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி உப்புனா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆமாம் அப்போ வந்து கேஸ் ப்ராப்ளம் தான், அப்போ அதனால தான் குழந்தை அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு. அவன் வந்து விளையாட்டுக்கு சொல்லலை, சாப்பாடு வேணான்ற விளையாட்டுக்கு சொல்லலை அப்படின்றத நானே அந்த இடத்துல தான் உணர்ந்தேன். ஸோ அதனால் குழந்தைங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இங்கே வலிக்குதுமா, இது இப்படி பண்ணுது, அங்கே பண்ணுதுமா அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒன்று பக்கத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயோ நீங்கள் இல்லை ரெகுலராக பார்க்குற குழந்தை டாக்டர்கிட்ட போயோ டக்குன்னு வந்து பார்த்துருங்க. ஸோ குழந்தை விஷயத்தில் எந்த ஒரு தாமதமுமே வேணாம். அதனால தான் நான் இதை சொல்ல வரேன். இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் வந்து அப்கமிங் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் குழந்தைங்களை பற்றின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நம்மளை சுற்றி பார்க்குற இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கன்வே பண்ணுறேன். ஏன்னா அது உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1 செக்ஷனில் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோஸ் போடாததுனால கலெக்ஷன்ஸ் நிறைய அரைவல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பாஸ்ட் வீடியோஸில் ஆனால் ரெகுலராக வந்து போஸ்ட் போட்டுட்ருந்தோம். போஸ்ட்டோ முடிகிற டைமில் ஷார்ட்ஸ் வீடியோவோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் அப்டேட்டோ இதை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால தான் போட முடியல. மிச்சப்படி வந்து போஸ்ட் போடும்போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சாரியோட ப்ரைஸ் வித் டிஸ்கிரிப்ஷனோட நம்ம வந்து சாரியோட இமேஜஸ் அப்படியே வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து இஃப் சப்போஸ் நம்ம வீடியோ போடலைன்னா கூட போஸ்ட் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஓல்டு வீடியோஸ்லேருந்துமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து போஸ்ட் பேஜுமே அன்னன்னைக்கு ஃபாலோ பண்ணி அந்த போஸ்ட்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த சாரீஸுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வீடியோ போடலை அப்படின்னா வீடியோ மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் அதை சொல்ல வரேன். வீடியோ போடலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பேஜும் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குரூப்பில் இருக்கிற அப்டேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்பில் போடுறது தான் போஸ்ட்லேயும் போடுறோம். ஏன்னா குரூப்பில் எல்லாருமே இருக்க போகிறது கிடையாது. அதனால் பார்க்காதவங்க போஸ்ட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இதுக்காக போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட் ஆகாதீங்க. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி குரூப்பில் இருக்காங்க பாருங்களா, அவங்களாம் ரீசெல்லர்ஸ் இருப்பாங்க, இல்லை ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் போது வாட்ஸ்அப் குரூப்பை எடுத்து என்னென்ன அப்டேட், என்னென்ன சாரீ மெட்டீரியல், என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்த்துப்பாங்க. அதுக்காக தான் அந்த குரூப்பே. ஸோ மீன் எப்படி சொல்கிறது, எப்போவாவது ஒரு நேரம் பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு குரூப் தேவை கிடையாது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஆர்வத்தில் ஜாயின் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆகுறாங்க. லெஃப்ட் ஆகுறதும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு இடையில அப்படியே டக்குன்னு லெஃப்ட் ஆகும் போது அந்த அப்டேட்டும் செப்பரேட் ஆகிடுது. பார்க்குற மிச்சம் இருக்கிறாங்க பாருங்களேன் குரூப்பில் இருக்கிற அதர் பர்சன்ஸ், அவங்களுக்கும் டக்குன்னு ஒரு மாதிரி என்னடா இது பார்த்துட்ருக்கோம், ஒருத்தவங்க லெஃப்ட் ஆகுறாங்க, திருப்பி கட் ஆன மாதிரி அடுத்து இன்னொரு அப்டேட் மாதிரி அது ஆகிடுது, செப்பரேட் ஆன மாதிரி ஆகிடுது. அதனால தான் சொல்ல வரோம், குரூப் வேணுங்கிறவங்க மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க ப்ளீஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து குரூப்பில் போடுறது வந்து ஒரு நிறைய கலெக்ஷன் போடுறோம், அது வந்து உங்களுக்கு வந்து ஒன்று வந்து கேலரியில் போய் ஸ்டோர் ஆகும் போது மெமரி ஃபுல் ஆகுது, இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளோட குரூப் இப்போ 3 sarees அண்ட் ஜுவல்லரின்னு போட்டிருக்கோமா, அந்த குரூப்புக்குள்ளே போய் இந்த மேலே 3 டாட்ஸ் இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸ் குரூப்புக்குள்ளே போய் செட்டிங்ஸ் காமனாக வாட்ஸ்அப்புக்குள்ளே செட்டிங்ஸ் கிடையாது, குரூப் உள்ள போய் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து மீடியா விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனாலே காமிக்கிறதில்ல, அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கேலரியில் போய் இமேஜஸ் ஸ்டோர் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகாமல் பார்த்துக்கலாம். இன்னொன்று, நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுமே இப்போ நெட் ஆஃப் பண்ணியிருப்பீங்க, ஓப்பன் பண்ணதுமே இப்போ குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அப்படியே நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதையுமே தடுத்தலாம். அதையுமே நம்மளோட செட்டிங்ஸ் நம்ம குரூப்போட உள்ள போய் அந்த 3 டாட்ஸ் இருக்கும் பாருங்களேன் மேலே, அதில் வந்து அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு குரூப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வெளியில் நோட்டிஃபிகேஷன் வரவே வராது. நீங்கள் வந்து நெட் ஆன் பண்ணோன்னே நோட்டிஃபிகேஷன் வெளியில் வரவே வராது. நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வரும்போது மட்டும்தான் நம்ம குரூப்பில் வந்து மெசேஜ் இருக்கிற மாதிரி, உள்ளுக்குள்ளே மட்டும்தான் வந்து அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும்போது மட்டும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி, நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், நிறைய பேர் ஏதாவது ஒரு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிற ப்ராப்ளம் இருக்கும். இப்போ டக்குன்னு அவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஓப்பன் பண்ணாங்க, ஃபுல்லாக குரூப் மெசேஜ் அப்படியே டக்குன்னு வரும்போது அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து வேறு எந்த அப்டேட்டுக்கும் நம்ம வந்து போக முடியாது, அப்படியே ஸ்லோ ஆகிடும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்கள் பார்க்குற டைமில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்டேட்ஸ் வெளியிலையும் தெரியாமல் நார்மலாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். வேணுங்கிறவங்க மட்டும் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு குரூப்பே வேணாம், நீங்கள் தான் போஸ்ட் பேஜில் அதை தானே போடுறீங்க, அதுமாரி யூடியூப் வீடியோலையும் நம்ம வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் பார்த்துக்கிறோம், அதுலேயுமே ப்ரைஸோட எல்லாமே வந்து இருக்குது. அப்படிங்கும் போது எனக்கு குரூப்பே தேவையில்லை அப்படின்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். அதுக்காக தான் சொல்கிறேன், ஜாயின் பண்ணிவிட்டு லிஃப்ட் ஆகாதீங்க ப்ளீஸ். இது வந்து நான் கண்டிஷனாக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் லிங்க் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெய்லி வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் அப்படின்றவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு அப்டேட்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சம் டிஸ்டர்பன்ஸ்னால லெஃப்ட் ஆகுறாங்க. அதுக்காக தான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்பர் 1 செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் போட்டிருக்கோம். அதை தான் நீங்கள் 1 by 1 பார்த்துட்டே வரீங்க. ஸோ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் கலெக்ஷனுமே பார்த்து முடிக்க போகிறோம். இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஒரு காமன் இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 12 minutes வீடியோ லென்த்தாக 12 minutes வீடியோ லென்த் ஃபுல்லாக ஒரு காமனான வந்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து சில பேருக்கு அன்னெசரியாக இருக்கலாம், அவங்களாம் வந்து மியூட் பண்ணிக்கலாம். அன்னெசரி, இது உங்களோட சாரிக்கும் இதுக்கும் தேவையே இல்லாத ஒரு இது அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து நம்மளோட இது நம்ம சாரி அப்படிங்கிறது நிறைய பேர் லேடிஸ் தான் பார்க்க போகிறாங்க. அந்த லேடிஸ்க்கு யாருக்காவது இப்போ பார்க்குறவங்க வந்து ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஒரு இல்லை எப்படி ஒரு பாட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சிஸ்டராக இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வரோம். அது அன்னெசரின்னு தோன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன்னா சாரி ப்ரைஸ் தெரிய போது நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 செக்ஷன் வைஸ் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னென்ன நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ல கொடுத்துருக்கோம். லாங்குவேஜ் தெரியாதவங்க அப்படி தான் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக வந்து இவங்க என்ன அப்போ இது வந்து கொஞ்சம் ஆணவமாக சொல்கிறாங்க மியூட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லவே வரலை. ஒரு காமனாக தெரியணுங்கிறதுக்கு தெரியும், தேவையில்லாதவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன், அது அவ்வளோதான் ஒரு ஆப்ஷன் அப்படி தான். ஏன்னா இப்போ நம்ம எது பேசினாலும் இப்போ உள்ளதுக்கு வந்து தப்பாகவே போகும். நான் கன்வே பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக நம்ம பண்ணாலும் அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்தில் எடுத்துப்பாங்க. அதுக்காக தான் எல்லா விதத்துலையுமே நம்ம சொல்லிடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கலெக்ஷன் லிமிட்டட்னு சொல்ல முடியாது, ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மைசூர் சிஃபான் வெரைட்டி நிறையவே வந்திருக்கு. மைசூர் சிஃபான், மைசூர் ஜார்ஜெட் வெரைட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காதி ஜார்ஜெட் வெரைட்டி இன்னும் நிறைய வந்திருக்கு. 1299 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருப்போம் பாருங்க, அது ஃபுல்லாகவே காதி ஜார்ஜெட் வெரைட்டி வந்திருக்கு. ராஜ்குரு ஜார்ஜெட் வந்திருக்கு. ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3ல வந்து மிக்சர் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் 1 by 1 பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். அகெயின் இப்போ வந்து அப்கமிங் மே மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு மே
ஆஃப்டர் மே 15க்கு அப்புறம் ஃபுல்லாகவே வெட்டிங் சீசன். மே 15க்கு அப்புறம் நல்ல ஒரு வெட்டிங் சீசன். ஏன்னா அந்த சித்திரை மந்த்துக்குள்ள நம்ம வெட்டிங்லாம் எதுவுமே செய்யாததுனால வெட்டிங்கோ இல்லை நல்ல விஷயம் எதுவுமே நம்ம வந்து அந்தளவுக்கு செய்ய மாட்டோம். அது வந்து இந்த சம்மர் ஹெவி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற டைம் வந்து இந்த வெயில் அதிகமாக இருக்கிறது வந்து சித்திரை அந்த டைம் அப்படிங்கிறதுனால ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவும் செய்ய மாட்டோம். அதனால தான் வந்து வைகாசி மந்த் ஃபுல்லாகவே ஐ மீன் மே 15th ஆஃப்டர் மே 15th டு ஜூன் 15th வந்து நல்ல ஒரு வெட்டிங் டைம். ஏன்னா அதுக்கப்புறமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் வந்து செய்ய மாட்டோமா ஃபங்க்ஷன். அதனால் அந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு வெட்டிங் சீசன்னு சொல்லுவோம். அதனால் நிறைய பேர் வந்து இந்த வெட்டிங் தகுந்த மாதிரி வெட்டிங்கோ இல்லை ஹவுஸ் வார்மிங்கோ நிறைய ஃபங்க்ஷன் வைப்போல அதுக்கு தகுந்த மாதிரி சாரீஸ் வந்து இந்த சீசனில் வந்து நிறைய பேர் தேடுவாங்க. நிறைய பேர் வந்து இப்பயே கலெக்ட் பண்ணி 1 month பிஃபோரே கலெக்ட் பண்ணாதான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். சாரி ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தேடுறதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வருது. நிறைய அரைவல்ஸ் வந்து இந்த வெட்டிங் சீசனுக்காகவே வருது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில வந்து உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷன் டைமில் அந்த 1 or 2 days வந்து கொரியர் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் டைமில் அங்கங்கே செக் போஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ரஷ்அப் இருக்கிறதுனால ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியர் வந்து டிலே ஆகுது. ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி இப்போது கிடையாது. ஆஃப்டர் ஏப்ரல் 10th அப்புறம் வந்து 15th அப்புறம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் 23 தான் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஏப்ரல் 15, 20 அந்த டேட்லலாம் வந்து கொஞ்சம் கொரியர் 1 or 2 days டிலே ஆகலாம். ரொம்ப டிலே ஆகாது, 1 or 2 days டிலே ஆகும். ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன் சீசன் அப்படின்னா இப்போது குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைம் அப்படின்னா நிறைய இடத்துலேருந்து நிறைய பார்சல் போகிறதுனால கொரியர் வந்து ரொம்ப டிலே ஆகும்னு சொல்லுவோம். இது வந்து வெட்டிங் சீசன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறதோட ஒரு 20 to 30% வந்து உங்களுக்கு கம்மியாக தான் ஆக போகுது. ஆனால் வந்து இந்த ஒரு செக் போஸ்ட் அந்த ஒரு செக்கிங் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் 1 week முன்னாடி ஆர்டர் பண்ணும் அப்படின்னு பண்ணாமல் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு பிஃபோராக ஒரு 10 to 15 daysக்கு பிஃபோராக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் வந்து 3 type ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ்ன்னு சொன்னாலும் அது என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் வந்து 3 type ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டுல இருந்து எல்லாமே சேம் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்க கலெக்ஷன் எல்லாமே. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் ஸ்டாக் தான். அதுவும் இல்லாமல் குபேரப்பட்டு வந்து இப்போ கலெக்ஷன் ரொம்ப கம்மியான அரைவல்ஸ் தான். எப்போவாது தான் வருது. உங்களுக்கே தெரியும் மந்த்லி 1 time அப்படி தான் வந்து எப்போவாது கம்மியான கலெக்ஷன் மட்டும்தான் போடுறோம். அப்படின்றதுனால இந்த மெட்டீரியலுக்காகனே இன்னமும் ஒரு சில பேர் கேட்குறவங்க இருக்காங்க. ஏன்னா அது பட்டு சாரீ லுக்கு ப்ளஸ் சாஃப்ட் லுக்கு, ஸோ ஈஸி டு ட்ரேப்பு, இந்த மாதிரி நிறைய இதில் வந்து இந்த குபேரப்பட்டுல அடங்குனதுனால நிறைய பேர் இன்னமும் குபேரப்பட்டுல ஏதாவது நியூ டிசைன் வந்திருக்கா, குபேரப்பட்டு இருக்கா, ஏன்னா ப்ரைஸுமே வந்து சூப்பரான ஒரு ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. அப்படின்றதுனால நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்ப ரேராக தான் வருது. வர டைமில் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குபேரப்பட்டுக்கு அடுத்து ரா சில்கில் போட்டிருக்கோம். ரா சில்கில் வந்து சிங்கிள் டிசைன் இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து துஷர் சில்க் சாரீ வந்திருக்கு. துஷர் சில்க் சாரியில் எனக்கு 999 ப்ளஸ் ஷிப்பிங் ரேஞ்சஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து
வந்து 1399 1450. அது வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் மெட்டீரியல்ல ரொம்ப அழகா ஒரு சாஃப்ட் துஷ சில்க்ல வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.